வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இயல் 1ல இருக்கிற சொல். 10ஆம் வகுப்பு பாடப்பகுதி இயல் 1ல இருக்கிற சொல்லுன்ற இடத்த தான் பார்க்க போறோம். இது வந்து இலக்கணத்துக்கு ரொம்ப தேவைப்படுற கொஸ்டின்ஸ் எல்லாம் இதிலேருந்து எடுக்கலாம். யுஜி டிஆர்பிக்கு இதுலேருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு உரைநடை, செய்யுளுக்கெல்லாம் வந்து படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இலக்கணத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, இப்போ யுஜி டிஆர்பில நிறைய கேள்விகள் இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ இலக்கணத்தை பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லுனாலே ஒரு எழுத்து தனித்தோ இல்லை வந்து சேர்ந்தோ பொருள் கொடுத்துச்சுன்னா அதுதாங்க சொல்லு. சொல் எப்படிலாம் வரும், எந்த மாதிரி கண்டிஷன்லாம் அதுக்கு இருக்குன்னா, இரு திணைகள் 5 பால்கள் இதையும் குறிக்கலாம். மூவை இடங்களும் வரலாம், அதாவது மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்குன்னா நம்ம பேசும்போது ஒரு மாதிரி பேசுகிறதும், அதே ஒரு புத்தகமாக இப்போ நம்ம புக்குன்னு தான் பேசுவோம் நார்மலாக பேசும்போது. அதே வந்து நம்ம தமிழில் ஒரு கவிதையோ கட்டுரையோ எழுதும்போது புத்தகம் அப்படின்னு தான் எழுதுவோம். செய்யுள் வழக்குன்றது வேறு, உலக வழக்குன்றது வேறு. ஸோ இதுலேயும் வரலாம், வெளிப்படையாகவும் வரலாம், குறிப்பாகவும் வரலாம். அடுத்து சொல்லோட வகைகள் பார்க்கலாம். சொல்லோட வகைகள் வந்து 3 வகைங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இதுக்கு நன்னூலில் ஒரு பாடல் இருக்குது. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென, பொது இருமையும் ஏற்பென. பொதுனா என்ன, ஒரு மொழி ஒரு பொருள் தான் கொடுக்கும். தொடர்மொழி பல பொருள் கொடுக்கலாம். பொதுன்றது ரெண்டுமே இருக்கும், அதாவது தனிமொழியாகவும் வரும், பொதுமொழியாகவும் வரும். இப்போது தனிமொழினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு வார்த்தையே வந்து அதுக்கான மீனிங் கொடுத்துச்சு, அதுக்கு பொருள் தந்துச்சுன்னா அதுதான் தனிமொழி. அதுவே வந்து 2 வகையில் கொடுத்துருக்காங்க. தனிமொழியை பகாபதம் படியும் வரலாம், பகுப்பதப்படி நீங்கள் பிரித்தும் பார்க்கலாம். இப்போ க ப்ளஸ் இன் அப்படின்னு பறித்தா அது வந்து பகாபத உருக்கிலம், இவங்களால் பிரிக்க முடியல. இதுவே படித்தான்னு பாருங்களேன், படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண், இது வந்து பகுப்பத உறுப்பிலக்கண. அந்த இலக்கணப்படி நம்ம இதை பிரிக்க முடியுது இல்லையா இந்த வார்த்தையை, அதனால் இது வந்து தனிமொழி பகுப்பத வகை. அடுத்து தொடர்மொழி. தொடர்மொழினா நிறைய சொற்கள் சேர்ந்து வந்தால் அதுதான் தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றார், ஈஸியாக உங்களுக்கு இது தெரியும் தொடர்மொழி. பொதுமொழி பாருங்கள், இது வந்து நீங்கள் ஒரு எழுத்து வந்து ஒரு வார்த்தை வந்து பிரிக்கும்போது ஒரு வார்த்தை செல்லும், பிரிக்காதம்போது ஒரு பொருளும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், 8 நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுவோம், எண்ணு தான், அது ஒரு நம்பர். அதே பிரிக்கும்போது எல் ப்ளஸ் தூ, ஒரு சொல் ஒரு மொழி அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த வகையில் தூனா என்னென்னா உன்னுன்னு அர்த்தம், உன். அப்போ எல் ப்ளஸ் தூனா எல்லை உன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது, பொருள் கொடுக்குது. அடுத்து வேங்கை. வேங்கையை வந்து நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னா, வேம் ப்ளஸ் கை, வேம் ப்ளஸ் கை. வேன்றது என்னென்னா வேகின்ற, அப்போ வேகின்ற கை. வேங்கைனா ஒரு மரம், வேம் ப்ளஸ் கைனா வேகின்ற கைன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிரிக்கும்போது ஒரு பொருளும் பிரிக்காத போதும் ஒரு பொருளும் கொடுத்ததுன்னா அதுதான் பொதுமொழி. அடுத்து தொழிற்பெயர். ஒரு வினை வந்து ஒரு செயலையோ குறிக்கிற பெயர் தான் தொழிற்பெயர். இங்கே பாருங்கள், ஈதல் நடத்தல். இது உங்களுக்கு ஒரு குறிப்பு கூட கொடுக்குறேன். பொதுவாக சொல்கிறேன், அல் 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 அப்படின்னு முடியும். நடத்தல், ஈதல், பொறுத்தல், அகழ்தல், இகழ்தல், இந்த மாதிரிலாம் முடிஞ்சுதுன்னா அது வந்து ஒரு தொழிற்பெயர். அடுத்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதிலே வந்து நடத்தல், ஆழ்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கை. அப்போது இப்படி கூட வரலாம், கையினும் வரலாம். நடை. நடையினால் என்னது, அது கூட ஒரு தொழிற்பெயர் தான். ஏன்னா நடைன்னு டைன்னு முடியுது, ஆனால் நட கிடையாது. இதுதான் வந்து என்னது, தொழிற்பெயர். அடுத்து ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். நடன்றது தான் ஒரு வினையடிங்க. அந்த நடன்ற வினையடி எப்படி பல விகுதிகள் பெறுது பாருங்கள். அந்த நட வந்து நடைன்னு சொல்லலாம், நடத்தல்னு சொல்லலாம். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர்னால் நீங்கள் சொல்கிற ஒரு தொழில் அங்கே இருக்கும், ஆனால் அது வந்து அங்கே நடக்கலை. அதை எப்படி சொல்லலாம், நடவாமை, கொல்லாமை, செய்யாமை, பொய்யாமை. ஸோ எல்லாமே வந்து நடக்குது, ஒரு தொழில் இருக்குது, ஆனால் அது நடக்கலை. அப்போ அதுதான் என்னது, எதிர்மறை தொழிற்பெயர். அப்படி நெகட்டிவாக வருது, அந்த நீங்கள் படித்தாலும் அதில் வந்து அந்த வேலை நடக்கலைன்ற மீனிங் தான் வரும். அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். ஒரு தொழிற்பெயரை பிரிக்கும்போது முதல்ல முதல்நிலையை பார்க்கணும். தட்டு, உரை, அடி, இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் தான். இதோட அல் சேரும். தட்டுதல், உரைத்தல், அடித்தல், இதெல்லாம் என்ன மாறுது, இதான் வந்து முதன்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. ஒன்றுமே இல்லைங்க. தட்டு, உரை, அடி இதெல்லாம் விகுதி. வினையடி, வினை பகுதி.
இப்போ இந்த வினை பகுதி அல்னு போட்டு என்னவா மாறி இருக்குது? தொழிற்பெயராக மாறி இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முதல்நிலை முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா முதல்ல விகுதி பெறாமல் வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். அதே நேரத்தில் முதல் எழுத்து திரிஞ்சு வந்திருக்கும். அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் விகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முதல் எழுத்து அப்படியே திரிஞ்சு வந்திருக்கு, வேற ஒரு எழுத்தாக மாறி இருக்கு. இதுக்கான எடுத்துக்காட்டு கெடுதல். கெடுதலோட முதல்நிலை என்னது? கெடு. அதுவே முதல்நிலை திரியும் போது என்ன மாறுது? கேடு. நம்ம சொல்வழக்கில் கூட சொல்லுவோம், என்ன கேடு இவங்களுக்கு, ஏன் இவங்க படிக்கலை அப்படின்லாம் நம்ம ஸ்கூலில் சொல்லி கேட்டிருப்போம். அடுத்து சுடுதல். இதோட முதல்நிலை வந்து சுடு. இதை வந்து திரிந்த தொழிற்பெயராக மாறும்போது, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக மாறும்போது சூடுன்னு மாறியிருக்கு. அடுத்து வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் என்னதுன்னா, ஒரு வினை முற்று இருக்குங்க. அதாவது அந்த வினை முடிஞ்சிருக்கு. பெயரின் தன்மை அடைந்து வருமா? பெயரின் தன்மைனா ஒரு கருத்தா, அந்த வினையை செய்கிறவரோட முடியும். கருத்தான்றவர் யாருன்னா அந்த வினையை செய்கிறவர், அவரோட முடிஞ்சதுன்னா அது வினையால் அணையும் பெயர். இங்கே பாருங்கள், இதில் தன்மை முன்னிலை படர்க்கை இது எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. தன்மை முன்னிலை படர்க்கை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், வந்தவர் அவர்தான், இவர் தான் வந்தவர். ஸோ வந்தவர் அவர்தான்றதே என்னது? ஒரு ஆள் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு செயலும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு செயல் வினைமுற்று இருக்குது, அதை முடித்தவரோட கருத்தாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார் வினையால் அப்படின்னு தனியாக கொடுத்தா அது வினையால் அணையும் பெயர் தான். பூமி ஆழ்வாரும் ஒரு வினையால் பெயர் தான். சரியா? அடுத்து தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு கேட்குறாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம். அதாவது கூற்று காரணம்லாம் கேட்பாங்க இல்லையா? கூற்று கொடுத்துட்டு காரணம் கொடுத்துட்டு சரி தவறு அந்த மாதிரிலையும் கூட வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும். இதுதான் தொழிற்பெயர். வினை தான் பெயராகவே இருக்கும். வினைக்கு எடுத்து ஒரு பெயரோ அதை செய்கிறவரோ வரமாட்டார். வினையே பெயர்த்தன்மையாகி வினையை மட்டும்தான் உணர்த்தி நிற்கும். அதான் தொழிற்பெயர். வினையால் அணையும் பெயர்னால் தொழில் செய்யும் கருத்தாவையும் குறிக்கும். கருத்தானா அந்த செய்கிற ஆள். தொழிற்பெயரில் காலம் இருக்காது, வினையாளன் பெயரில் காலம் இருக்கும். படற்கையே உரியது, மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு தொழிற்பெயருக்கு பாடுதல் படித்தல். வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர். இதில் வந்து பாருங்கள், மூவிடத்திற்கும் தன்மை, இதில் வந்து தன்மை முன்னிலை படர்க்கை இது மூணுமே தெரியுது. காலம் காட்டுது. பாடியவள் படித்தவர்னா அது ஒரு காலத்தை காட்டுது. தொழிலை செய்யும் கருத்தாவையும் காட்டுது, அது ஒரு பொன் அப்படின்ற கருத்தாவையும் காட்டுது. ஸோ இதுதாங்க இந்த இடத்துல வந்திருக்கு உங்களுக்கு இலக்கணம். இதில் இலக்கண பகுதியில் சில கேள்விகளும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.